நேர்களே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலை தற்போது மல்லிகார்ஜுன கர்கே ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரசினுடைய நிர்வாகிகள் படையெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மோதல் நிறைவு பெறுகிறதா? தேமுதிக மிகுந்த இழிவான நிலையில் நேற்றைக்கு அனைத்து ஊடகங்களும் 3 சேர போட்டு அமர்ந்து கொண்டு யாரும் வராத நிலையில் அசிங்கமான நிலைக்கு இந்த நிலையை தள்ளிய பெருமை அவருக்கு உண்டு என எல்லா காணொலிகளும் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டே இருந்தது. இது அவருக்கும் அவரது கட்சியினருக்கும் பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றா ஒவ்வொரு கட்சியிலும் இடம் கிடைப்பதற்கு முட்டி மோதி கொண்டிருக்கிற நிலையில் தேமுதிகவுக்கு 234 தொகுதிக்கும் டெபாசிட் செய்வதற்கு யாரும் இல்லை என்றும், இதுவரை வெறும் 30 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறார்கள் என்றும் ஒரு மோசமான செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது தேமுதிகவின் விவகாரம். காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறார்கள்? மதுரை தளபதி மிக கடுமையாக விமர்சித்தார். அதுக்கு ஜோதிமணி கடும் கண்டனம் தெரிவித்தார். இன்று ராஜகண்ணப்பன் இவர்களால் பெரும் சிக்கலாக இருக்கிறது, இவர்களை கலற்றிவிட்டு செல்லலாம் என்ற தொனியிலே அவர் பேசியிருக்கிறார். ராஜகண்ணப்பனுடைய பேச்சும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு கால் கூட்டணி இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு சட்டென பதில் சொன்ன தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மத்திய குழு அதற்கான முடிவை எடுக்கும் என அறிவித்திருக்கிறார். வழக்கம் போல் பிரவீன் சக்கரவர்த்தி, மணிக் தாகூர் போன்றவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. கனிமொழியின் டெல்லியின் பேச்சு 41 இடங்கள், 2 ராஜ்யசபா சீட்டுகள், 20% லோக்கல் பாடி எலெக்ஷனில் ரிசர்வேஷன் எங்களுக்கு இருக்கணும். இது ராகுல் காந்தியின் வேண்டுகோள். இப்போ பிப்ரவரி மாதம் இன்றைக்கு 10ஆம் தேதி கிட்டத்தட்ட நெருங்கிய நிலையில் முடிவு பெறாமல் பிரச்சாரங்கள் இந்த மாதத்திற்குள் நிறைவேறுகிற போது ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இதுவரை நடக்காத ஒரு கிரியாவுக்கியாக வினையாக விளைந்தது தாவேகா என்ற ஒரு கட்சி தான். அதிகாரத்தில் பங்கு இருந்தாலும் ஆட்சியில் பங்கு இருந்தாலும் வெற்றி பெற்றால் தானே பங்கு கிடைக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நிரூபிக்கப்படாத ப்ரூஃப் எதுவும் இல்லாத, கையிலே ஆதாரங்கள் இல்லாத, நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறது என்று கேட்கிறது, ஆட்சியில் பங்கு என்று சொல்கிறது. அதை நம்பி எப்படி செல்ல என முணுமுறுக்கிறார்கள் பீட்டர் அல்போன்ஸ் போன்ற மூத்த தலைவர்கள். ஆனாலும் வேணாப்பா இந்த திமுக, எத்தனை ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு சிங்கி அடிப்பது, கதா கலாச்சாரத்தில் பின்னாலே உட்கார்ந்து அப்படியே அடித்து கொண்டிருப்பான். இதுதான் நம்முடைய வேலை. காமராசருக்கு பிறகு நாம் எப்போது கால் பதிக்க போகிறோம் என்ற குரல்களை மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எழுப்பியதன் விளைவாக ஆக இப்படி அவர்களுக்குள் டிஸ்கிரிபன்சி, முரண்கள், முட்டல்கள், மோதல்கள். இன்றைக்கும் மறுபடி டெல்லிக்கு படையெடுக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கர்கே, ராகுல் போன்ற மூத்த தலைவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இங்கே திமுகவின் நிலைப்பாடு என்ன என்றால், ஆலந்தூர் பாரதி தனது பேச்சினுடைய கருத்தை சொன்னார். இவர்கள் பேசுவதையெல்லாம் நாங்கள் ஒன்றும் எடுத்துக் கொள்வதில்லை, எங்களுடைய முடிவு மத்திய தலைமை ராகுல் பேசுவது மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் என சி அப்படி என்கின்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய கொஞ்சம் உளறலாகவும் சம்மந்தமில்லாமலும் பேசும் ஆலந்தூர் பாரதியுடைய பேச்சு நேற்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலையும் அந்த செய்திகளை நாம் ஏடுகளில் அவதானிக்கவும் கவனிக்கவும் முடிந்தது. இந்த நிலையில் ஒரு கூட்டணியில் யாரும் சேராமல் இருந்த நிலையில் இவர்கள் விஜயோடு பேசுகிறார்களா, பேசிக் கொண்டிருக்கிறார்களா? அப்படி எதுவுமே நடக்கல. காங்கிரஸ் கட்சி திமுகவோடு மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு இப்பொழுது நெருக்கடி என்னவென்றால், எடப்பாடி காங்கிரஸ் என்று சொன்னால் இவர்களை தள்ளிவிட்டிருப்பார்கள். ஆனால் இப்போது 3வது பிளேயராக ஒருவன் வந்து நிற்கிறாரே, நடிகர் விஜய். இவரால் நமக்கு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதில் மத்திய திமுக அறிவாலய தலைமை கவனம் செலுத்துவதன் விளைவாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆய்வு கணக்கை அவர்கள் போட்டார்கள். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர்,
தென்காசி, நாகர்கோயில், திருச்சி வரை எல்லா இடங்களிலும் காங்கிரசுக்கென்று வாக்குகள் இருக்கிறதா? இருக்கத்தான் செய்கின்றது. உதாரணத்திற்கு 2 லட்சம் வாக்குகளுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு காங்கிரசுக்கென்று எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது. சில தொகுதிகளில் 4,000 5,000 12,000 10,000 இப்படி ஒரு கலந்து வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ அதை உதறி தள்ளிவிட்டால் இந்த முறை 500 ஓட்டுகள், 1000 ஓட்டுகள், 1800 ஓட்டுகள், 2000 ஓட்டுகள், 3000 4000 5000 என்ற தோல்வியை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே மாறிப்போகிற அபாயத்தில் இருக்கும் திமுக நாம் இதில் சிக்குண்டு போய்விடக்கூடாது என கவனமாகவும், அதாவது ராஜதந்திர யுக்தியோடும் காயை நகட்டுகிறார்கள். ஒன்று, மணிக் தாகூர் என்ன சொல்கிறார்? 36 நாட்களாக நாங்கள் குழு அமைச்சிருக்கிறோம், காத்திருக்கிறோம், வி ஹவ் பின் வெயிட்டிங், அவுட் ஆஃப் போஸ்ட்ல நிற்கிறோம், தேனாம்பேட்டையில் நின்றுகிட்டு இருக்கோம், கூப்பிட்டா டக்குன்னு வந்துட போறோம். ஆனால் இதுவரை ஏன் கூப்பிடவில்லை? காமராஜர் அரங்கத்திற்கும் அண்ணா அறிவாலயத்திற்கும் நடந்தே வந்து விடலாம், ஒரு காரோ பைக்கோ தேவையில்லை, அப்படியே வந்து உள்ள பூந்துடலாம். ஆனா எங்களை கூப்பிட மறுக்கிறார்களே என அவர் ஒரு நியாயமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இப்ப டெல்லிக்கு இன்னைக்கு போகிறார்கள். அநேகமாக இந்த பேச்சில் ஒரு முடிவு வரலாம். ஏனென்றால் என்னை தெரிந்தவரை, நான் அறிந்தவரை, ஒரு பத்திரிகையாளனாக காங்கிரஸ் நிச்சயமாக இந்த கூட்டணியை விட்டு அகல்வதற்கான வாய்ப்புகள் மிகுந்த கம்மியாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஒரு 2% 3% அவங்க விஜய்கிட்ட இப்போ போக வாய்ப்பில்லை. ஆனாலும் இந்த வலிமையான குரல்கள் காங்கிரஸுக்கு பிளஸ் பாயிண்டை ஏற்படுத்தும். 18லேருந்து இன்னைக்கு 27 30 வரைக்கும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நம்பினார்கள். அதில் வெற்றியும் பெறுவார்கள். இது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. இரண்டாவது, தேமுதிக ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அவமானப்பட்டு இழிவடைந்த நிலையில் இது 2வது அவர்களுடைய அசிங்கம். 2019 21 24 இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலும் இந்த அம்மா அவமானப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரே நேரத்தில் விருகம்பாக்கத்தில் இருந்து அதிமுகவோடு பேசுவதும், கோயம்பேடு அலுவலகத்திலிருந்து அறிவாலயத்தில் பேசுவதும் இது ஒரு அசிங்கமான போக்கு என்று எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள். இருந்த போதிலும் கள்ளக்குறிச்சி பகுதியை எடுத்துக்கொண்டாலும், கடலூர் எடுத்துக்கொண்டாலும், ரிஷ்வந்தியம், விழுப்புரம், திண்டிவனம், இந்த மாதிரி பல இடங்கள், கோவை, விருதுநகர், எல்லா இடங்களிலும் சராசரியாக 3000 2000 4000 1500 இப்படியெல்லாம் வாக்குகளை இந்த அம்மா வைத்திருப்பது அதற்கும் திமுக அஞ்சுகிறது. இந்த முறை கவனமாக காய் நவட்டுகிறார்கள் திமுக. அவங்களுக்கும் திமுகவோட ஏன் சேரணும்னா, பணத்தை கொடுப்பதோ பாஜக முகாமில் எந்த சங்கலும் இல்லை, அது உடனடியாக கொடுக்கப்படும். அந்த அம்மாவுக்கு தொகுதிக்கு 10 பார்த்தாலும் ஒரு 100 கோடி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இவங்க ஒரு 70 80 90 கூட அதில் தொகுதியை குறைச்சிட்டு ஒரு 30 கோடி எக்ஸ்ட்ரா தாரன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. கட்சி செலவுக்கு பணம் வேணும், எங்கள் கட்சியில் எதுவுமே இல்லை, கேப்டன் டிவி வரைக்கும் இழுத்து மூடிட்டோம், எல்லாவற்றையும் விட்டுட்டோம், எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, கல்லூரி வரைக்கும் செல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால சரி இறக்கப்பட்டு எதுவும் கொடுப்பாங்க. ஆனால் வீதிக்கு வராமல் இது முடிந்திருந்தால் அவர்களுக்கு கண்ணியம் இருந்திருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் பெற்ற கல்வி அறிவும் அரசியல் ஞானமும் அவ்வளவு இல்லை. எடுத்தறிந்து பேசுவது, ஒரே நேரத்தில் பேசுவது, பேச்சு ஒன்றும் செயல்பாட்டு போவதும் நேற்று அவர்களுக்கு பெரும் இழிவை கோயம்பேடு அலுவலகத்தில் காட்டிட்டு, மேசை போட்டு அமர்ந்திருந்து யாரும் வரவில்லை. எல்லா தொலைக்காட்சியும் ஏபிபியிலிருந்து அவ்வளவுமே காட்டிட்டாங்க. யாரும் வரவில்லை, 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சிங்கி அடிச்சு. அது அவங்களுக்கு செட்பேக் தானே. எவ்வளவுதான் நீ பேரம் பண்ணாலும் நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பில் பேரத்தோடு இருந்தால் பரவாயில்லை. இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசுவது அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டது. எடப்பாடி ஒரு பக்கம், மற்றவங்கள்லாம் ஒரு பக்கம். இது அவர்களுக்கு செட்பேக். திருமாவளவனுடைய விவகாரம் 10 சீட்டு இந்த முறை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1 சீட்டோ 1.5 சீட்டோ 2 சீட்டோ கொடுப்பாங்க. 1.5 சீட்டு கொடுக்கல, 1 சீட்டோ 2 சீட்டோ கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் பாமக வெளியேற்றப்பட்டு விட்டது. தெளிவான முடிவு. இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா திருமாவளவனை கையில் பந்து திமுக கையில் இருக்குது, அவங்க எடுக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ அநேகமாக இன்று காலை நம் சொன்ன செய்தி, திமுகவுடைய கூட்டணி அப்படியே தொடர்கிறது. என்னதான் முரண் பிடித்தாலும் காங்கிரஸ் அதோடு தான் வரணும்.
தேமுதிக 75-25 இருக்கு. 75% திமுக பக்கமும் 25% அல்லது 60-40. திமுக பக்கம் 60-40% இந்த பக்கம் தான் இருக்கிறது. அநேகமாக அவர்கள் பெறுவார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் தேர்தல் செலவுக்கான பணம் பாஜக அதிமுகவில் கொடுக்கப்பட்டதை போன்றதொரு தொகை திமுகவில் எப்பவும் கலராது. அதை விட அவங்களுக்கு முக்கியம் தான் பையன் உள்ள போகணும், அதை விட முக்கியம் ஒரு எம்பி உள்ள போகணும், அதை விட முக்கியம் ஒரு 5 தொகுதி ஜெயிக்கணும். இதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஆனால் பாரதிய ஜனதா 10 தொகுதிகளை இன்னைக்கு ஜெயிச்சு ஆகணும். இரட்டை இலக்கத்தில் போன தடவை 4, வானதி சீனிவாசன் கன்னியாகுமரியில் 1, நெய்னார் 1, இன்னொரு பக்கம் சரஸ்வதி ஈரோடு. இந்த முறை 10 ஆக்கணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு 30 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இதுதான் தற்போது நடந்திருக்கிற போராட்டம். இன்று காலை செய்திகளோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். மீண்டும் நாளை புதிய அப்டேட்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி.